வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ஜோதிட சவால். வழக்கம் போல இன்னைக்கும் நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில ஜீவநாடி ஜோதிடர் பாபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வாரமும் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கும் நிறைய கேள்விகள் கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி சார் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வேந்தர் டிவி நேயர்களும் கொரோனா குடியிருக்கும் இன்னைக்கு அகஸ்டியன் சொல்றார் பாப்போம். ஓகே சார். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்டை நாடான நேபாளத்தில் நடக்கக்கூடிய இந்த கலவரம் தான். பயங்கரமான ஒரு கலவரம் போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதனால அதிபர்கள் கூட நாட்டை விட்டு ஓட்டம் பிடிக்கிற நிலை இருக்கு அப்படின்னும் சொல்லலாம். இதுக்கப்புறம் நேபாளம் எப்படி இருக்க போகுது சார்? அங்க வாழக்கூடிய மக்களின் நிலை என்னவாக போகுது? சோஷியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய அந்த பிரச்சனை, அதாவது சோஷியல் மீடியா அவ்வளோ வலுவாக இருக்குது இன்றைக்கி. இந்த சோஷியல் மீடியாவில் பல விஷயங்கள் அவங்க போட்டிருக்காங்க. பல விஷயங்கள் அரசியல்வாதிகளை பற்றி, அரசியல் வழியில் பற்றியோ நிறைய விஷயங்களை போடுறாங்க. சடனாக அவங்க அந்த அரசியல் வரக்கூடிய மெசேஜோ இல்லை வரக்கூடிய விஷயங்களையோ அவங்கள நிறுத்ததுனால தான் அதுவும் பப்ளிக் நிறைய அதை தான் பார்க்குது. இன்றைக்கி செல்ஃபோன் தான் நிறைய பார்க்குது, செல்ஃபோன் தான் வழியாக போகுது, நிறைய மீடியாக்கள் வழியே செல்ஃபோன் தான். ஸோ அப்படி இருக்கிற ஒரு மெசேஜை பெரிய விஷயத்தை இவங்க கட் பண்ணாங்க. அதை கட் பண்ணதுனால தான் மக்கள் அங்கே கொந்தளிச்சிட்டாங்க. ஸோ அந்த கொந்தளிச்சு இல்லாமல் நிறைய தப்புகள் வெளியே விடையாயிடுச்சு. யாரெல்லாம் பெரிய ஆளுங்கோ இல்லை அந்த நல்ல ஒரு வழியாக இருக்கவங்க கூட அது பெரிய தப்புகள் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் வெளியாகிறதுனால ஒரு பெரிய குழப்பத்தில் அரசியலில் ஒரு பிரச்சனையாக இதுவாகி இப்போ அது போய் அவங்க அந்த நாட்டோட அதிபரே வேறு கண்ட்ரிக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இது இது ஒரு முதன்மை. இது மாதிரியா பல வழிகள், அதாவது சின்ன கண்ட்ரிகள் ஏற்படுறதுக்கான வழிகள் உண்டு. ஆனால் இது இப்போ இராணுவ ஆட்சி ஒரு 4 மாதமோ இல்லை 5 மாதமோ அங்கே ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. இது ஏற்கனவே நமக்கு பர்மாவில் ஏற்பட்டிருக்கு. ஸோ பர்மாவில் அவங்க பண்ண தப்பு, அந்த அரசியல் வழியாக இருக்கவங்க பண்ண தப்பு, அந்த பிரச்சனையினால்தான் இந்த ஒரு பெரிய குழப்பத்தை அங்கே பர்மாவில் ஏற்படுது. அதோட எஃபெக்ட் தான் இந்த நேபாளத்துக்கு காமிச்சிருக்காங்க. நேபாளத்தில் அவங்களுக்கு அந்த மீடியா வழியாக நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சதுனால இந்த பிரச்சனை. ஆனால் ஒரு நல்ல வழி தான் இது பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும். நேபாள கவர்மெண்ட் வேறு வழியாக மாற்றங்கள் வரும், எதிர்பார்க்காத சேஞ்சஸ்லாம் ஏற்படும், புது வழியான உருவாக்கப்படும். ஆனால் இப்போ இராணுவம் அதுக்கான வழி இருக்கும். ஸோ இராணுவத்திலிருந்து அதுக்கப்புறம் செய்யலாம் நடக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் நேபாளத்தோட எக்கனாமிக்கும் குறையலாம், அது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அந்த ஒரு குழப்பத்தினாலே இது உருவாயிருக்கலாம். ஸோ அதனால் வெளிநாட்டு தரப்பில் அமெரிக்கா பண்ணுது, அமெரிக்கா தான் அந்த ஊடகங்கள் செய்யுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. அங்கே நடந்திருக்க வன்முறை மக்களோட வழியில், மக்கள் செயல், மக்கள் தான் அங்கே செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த மக்களோட கொந்தளிப்பு அவங்களுக்கு செயல் கிடைக்கல, மற்றவங்களே எடுத்துக்கிறாங்க, நமக்கு எதுவும் கிடைக்கல, ஏன்னா நாளைக்கு அந்த நாட்டுக்கு பெரிய பிரச்சனைகள் வருன்றனால இது ஒரு வழியாக பண்ணியிருக்காங்க. இது கூடிய சீக்கிரத்தில் நல்ல உறவு, நல்ல ஒரு முடிவு கிடைச்சி அதுக்கான பலன் கிடைக்கும். ஆனால் இப்போ அவங்களுக்கு இராணுவ ஆட்சி இருக்கிறது நல்லது. ஓகே சார். இப்போ அதே மாதிரி இந்த அண்டை நாடுகளான இப்போ நேபாளமாக இருக்கட்டும், இல்லை பங்களாதேஷாக இருக்கட்டும், இலங்கையாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், இந்த இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே கலவரம் நிறைஞ்ச ஒரு சூழ்நிலையில தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இது இந்தியாவை எந்த அளவுக்கு பாதிக்க போகுது சார்? அண்டை நாடுகள் பிரச்சனைகள் அதிகமாக சொல்ல நம்ம நாட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ஆனால் சில குழப்பங்கள் சில மாநிலத்தில், அதை எதிர்பார்க்காம 1-2 மாநிலத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் வலுவான ஆட்சிகள், வலுவான வழி, அது இல்லாமல் நிறைய முன்னேற்றத்துக்கு போயின்னு இருக்குது இந்தியா. ஸோ நிறைய பாதைகள், எக்கனாமிக்ஸ் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் அந்த எக்கனாமிக்ஸ் தாங்கி பிடிக்கிற அளவுக்கு இந்தியாவோட வளர்ச்சி இருக்குது. ஸோ வளர்ச்சியான நாடுகளுக்கு பிரச்சனைகள் வராது, வளர்ச்சியான வழியாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு பிரச்சனை வராது, அதுக்கான வழி. ஆனால் 1 இல்லை 2 மாநிலங்களில் சில பிரச்சனைகள், இது மாதிரி குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது கூட செயல்கள் மாறும் அப்படின்றத சொல்கிறார். ஆனால் இந்தியா பொறுத்த வரைக்கும் பயம் இல்லை. இருந்தாலும் ஸ்ரீலங்கா, இந்த பங்களாதேஷ், இந்த 2 கண்ட்ரியில் திரும்பி ஒரு வன்முறைகள் ஏற்படும், சில பிரச்சனை. ஸ்ரீலங்காவில் சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, பங்களாதேஷ்லேயும் ஒரு பெரிய குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அங்கே சரியான அணுகுமுறைகள், சரியான அரசியல் வழி வந்தாலும் அந்த அணுகுமுறைகள் மக்களுக்கு தேவையான வழிகள் கிடைக்காதனால தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படுறது. ஆனால் இந்த 2 கண்ட்ரியில், அதெல்லாம் பர்மாவில் ஏற்கனவே வந்திருக்கு, ஆனால் இந்த 2 கண்ட்ரியில் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. ஓகே சார். இப்போ அடுத்ததாக இந்த தமிழகத்தில் கனமழை தொடங்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி சவுத் சைடில் தொடங்கும்னு சொன்னீங்க. அதே மாதிரி இப்போ மதுரையிலலாம் மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சென்னைக்கு அடுத்து எப்போ மழை வரப்போகுது? இந்த தடவை மழை பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துமா, இல்லை நார்மலாக தான் இருக்குமா சார்? கண்டிப்பாக இந்த மாதம் 18லேருந்து
24 நமக்கு மழை இருக்குது. சில இடத்துல தென் மாவட்டம் முழுதுமே கடலோர பகுதிகள் முழுதுமே மழை பெய்யும். நாகர்கோவில் எல்லாமே இருக்கக்கூடிய கன்னியாகுமரி, இந்த பக்கம் திருச்சி, மதுரை திரும்ப மழை இருக்குது. எல்லாமே நார்த்லேயும் இன்னும் மழைகள் நிற்கல, அங்கேயும் சரியான மழைகள் இருக்குது. சென்னையில் 2 நாள் மழை இருக்குது. சில சமயத்தில் கரு மேகம் போல் வந்து மழை வரலாம். ஸோ இதை க்ளவுட் பர்ட்ஸ் சொல்கிறாங்க. எல்லா ப்ராப்ளம் வருதுன்னா அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படலாம். அப்படி வந்தால் சின்ன இடத்துல தான் வரும், பெருசாகாது. ஆனால் நல்ல மழை இருக்குது. ஸோ நைட்லேயும் மழை பெய்யும். 2 இடத்துல மட்டும் இந்த பிரச்சனைகள், தண்ணி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் பேடான விஷயம் இல்லை. சென்னை வந்து வழி இருக்குது. சென்னையில் கண்டிப்பாக மழை. அது இல்லாமல் அடுத்த மாதம் முழுதும் தொடர்ச்சியாக விட்டு 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 மழைகள் வந்துக்கினே தான் இருக்கும். நவம்பரில் தான் நமக்கு ஒரு மழை இருக்குது. அந்த மழை பெருசாக வந்ததுன்னா நவம்பர் 24 ஒரு பெரிய மழை இருக்குது. அப்படி வரலன்னா டிசம்பர் 7 ஒரு பெரிய மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார். இப்போ அதே போல் வந்து இந்த மேக வெடிப்பு பற்றியும் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க சார். இதுக்கப்புறம் இந்த மாதிரி மேக வெடிப்புகள் தொடருமா சார்? சென்னையில் சில இடத்துல வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது கடலோர பகுதியில். ஸோ அந்த கடலோர பகுதியில் பார்த்தீங்கன்னா காசிமூர், ராயபுரம், அடையார் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில கடலோர பகுதிகள். ஸோ இந்த இடத்துல அந்த துரான்மியூர், ஈசிஆர் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த இடத்துல வரத்துக்கு மற்றபடி பயப்படாதீங்க. சின்ன இடங்கள் மட்டும்தான் வரும். ஆனால் சென்னையில் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் பெருசாக இல்லை. ஆனால் இளமேட்டு இதோட பேரே இப்படி தான் இருக்கும். சின்ன விஷயம் வந்தாலும் இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இது பேர் இளமேட்டு இப்படி தான் இருக்கும். அந்த மேக வெடிப்புகள் சில இடத்துல, ஏன்னா அதிகமான உஷ்ண நிலைகள் ஏற்ப சொல்ல இது வந்து க்ளவுட் வந்து அதிகமாகிடும். அது ஜாம் ஆக சொல்ல அந்த மேக வெடிப்பாகிடும். ஸோ அந்த பிரச்சனைகள் இருக்கிறது வேறு மாற்ற முடியாது. இளமேட்டு வர காலங்கள் இப்படி தான் இருக்கும். ஓகே சார். சார் இப்போ இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பெட்ரோல், கேஸ் இதோட விலை வந்து உயரும் அப்படின்னு சொல்கிறாங்களே சார், இது உண்மையா? அப்படி உயரும்னா எந்த அளவுக்கு உயரும் சார்? பர்டிகுலராக அண்டை நாடுகள் சண்டைகள் வலுவாயின்னு வருது. அது இல்லாமல் பர்டிகுலராக முஸ்லீம்ஸ் கண்ட்ரியில் நிறைய முஸ்லீம்ஸ் கண்ட்ரிகள் சண்டைகள் ஆயின்னு இருக்குது. அது இல்லாமல் எதிர்பார்க்காத சண்டைகளும் வருது. இப்போ பார்த்திங்கன்னா கத்தாரில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுது. சில குண்டு மழைகள்லாம் பெஞ்சுன்னு இருக்குது. அது இல்லாமல் வேறு இடத்துலையும் இன்னொன்று முஸ்லீம் கண்ட்ரிலையும் பிரச்சனை ஏற்பட சொல்ல இவங்க அத்தனை பேருமே டோட்டலாக டிமாண்ட் பண்ணுவாங்க. அந்த டிமாண்டிங் வர சொல்ல என்ன ப்ரைஸ் வந்து ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அடுத்த மாதம், அதாவது டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி கண்டிப்பாக இந்த விலைகள் ஏறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த டைமில் நம்ம இது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அப்புறம் திரும்பி குறைச்சிருவாங்க. அதுக்கான பேருமே குறைச்சிருக்காங்க. திரும்பி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி திரும்பி குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சில வழி, ஆனால் நமக்கு வேறு நாட்டிலேருந்து வருது, ரஷ்யாவிலேருந்து வருது. ரஷ்யாவிலேருந்து வரனால சில வரிகள்லாம் போட்டிருக்காங்க. அது இல்லைனா கூட நமக்கு வந்து ஆயில் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் கொஞ்சம் ஏறத்துக்கான வாய்ப்பு உண்டு. உலக அளவில் எண்ணெய்கள் விலையேற்றத்தில் அதிகமாக இருக்குது. இது மூலிமா அத்தியாவசிய பொருட்கள், அதாவது நம்ம வாங்கக்கூடிய டெய்லி யூசேஜ் பண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் விலையேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார். இப்போ நம்ம அடிக்கடி, அதாவது 2 வாரங்களுக்கு ஒரு தடவை இந்த ஷேர் மார்க்கெட் நிலவரம் பற்றி பார்ப்போம். ஸோ இனி வரும் வாரங்களில் இந்த ஷேர் மார்க்கெட்டோட நிலவரம் எப்படி இருக்கும்? அதே சமயம் வந்து தங்கத்தின் விலையும் ஒரு 80,000 கடந்து அப்படியே போயிட்டு இருக்கு சார். ஸோ அதோட நிலவரமும் எப்படி இருக்கும்? அதாவது கோல்டோட விலை மாற்றங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ அடுத்த வாரம் கொஞ்சம் அளவில் இந்த ஷேர் மார்க்கெட்டில், அதாவது கொஞ்சம் அளவில் இந்த பேப்பர் வேல்யூவில் கொஞ்சம் குறையலாம். இந்த கோல்டோட வேல்யூ கொஞ்சம் குறைஞ்சிட்டு திரும்பி ஏறும். சப்போஸ் எதனா போர் வழி எதனா அபாயங்கள் ஏற்பட்டால் 12,000 ரூபா கிராஸ் ஆகிடும். ஏற்கனவே 11,000 ரூபா சொன்ன கிராஸ் ஆகிடுச்சு. 12,000 ரூபா கிராஸ் ஆகி அதுக்கு மேலும் போகக்கூடிய நிலைமை இருக்குது. அதே நேரத்தில் வெள்ளி வந்து 150 ரூபா போகும், 175 ரூபா சடனாக ஜம்ப் ஆகிடும். இந்த 175 ரூபா ஜம்ப் ஆகக்கூடிய நிலைமை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் மக்கள் கவனமாக இருங்க. நல்ல இது வரும். இன்வெஸ்ட்மெண்ட் தைரியமாக பண்ணலாம். கோல்டும் சில்வரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் போர் நிறுத்தமோ போர் வழியாக வந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த டைமில் வந்து இந்த இது வந்து கோல்டில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுறதோ வழி பண்ணுறதோ வேணாம், கொஞ்சம் இறக்கத்து. ஆனால் போர்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய நிலைமை இருக்குது. ஸோ வேறு கண்ட்ரிகள், வேறு இடத்துலலாம் இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு போர்கள் ஏற்பட்டால் இந்த தங்கத்தோட மதிப்பு இன்னும் அதிகமாகிடும். ஸோ அதனால் இது கட்டுக்கணுக்காத நிலைமைக்கு தான் போகுமே தவிர இது யாராலும் இதை நிறுத்த முடியாது. அதே நேரத்தில் ஷேர்ஸ் இப்போ கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கும். அது இல்லாமல் அமெரிக்காவில் சில ப்ராப்ளங்கள் ஏற்படுது. சில பிரச்சனைகள் ஏற்படுத்தினா வரி வகுத்தனால அங்கே ஒரு நாள் ஷெட்வுன் இருக்குது. ஸோ அந்த ஷெட்வுன் வர்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இந்த மந்த் எண்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஆனால் 10ஆம் மாதத்துலேருந்து ஷேர் நல்லாயிருக்கும். தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.
தைரியமாக வழி பண்ணலாம், பேலன்ஸ் ஆகக்கூடிய நிலைமை வந்துடும். ஸோ இந்த போர் நிறுத்தங்கள் வர சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஷேர்ஸோட மதிப்பு நல்லா ஏறும். அதனால் இதில் என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணோம், என்னென்ன ஒரு பர்டிகுலர் செக்டார்ஸ் என்ன தேவையோ அதை மட்டும் எடுங்க. ரிலையன்ஸ் எடுங்க, அதே நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த டாட்டா அதை எடுங்க. ஸோ ஹை வேல்யூவாக இருக்கக்கூடியது டிவிஎஸ் அந்த மாதிரி குரூப்ஸ் நிறைய ஷேர்ஸ் இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஷேர்ஸ்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ லோக்கலில் இருக்கலாம் சடனாக இறங்கி ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு பர்டிகுலர் ஷேர்ஸ்லாம் அப்படியே ஸ்டேபிள் ஆகும். அதனால் அதை பார்த்து செய்யுங்க. ஆனால் அடுத்த மாதம் ரொம்ப வலுவாக இருக்குது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஆனால் கோல்டு நம்பலாம், கோல்டை பற்றி கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஓகே சார், அடுத்ததான் நம்ம ஆன்மீக கேள்விகளுக்குள்ளே போயிடலாம். எப்பவும் மாத தொடக்கத்தில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான், புரட்டாசி மாதம் வரப்போகுது. இந்த புரட்டாசி மாதத்தில் எந்த 3 ராசிகள் டாப்பில் இருக்கும், எந்த 3 ராசிகள் எச்சரிக்கையாக இருக்கணும் சார்? சிம்மம், கன்னி, மீனம் இந்த 3 ராசி அருமையான ராசி. செயல்பாடுகள், வெற்றி, அவங்க போட்டிருக்க தொழில், இடங்கள், வாகனங்கள் எல்லாம் வாங்கக்கூடியது, புதிய வாகனங்கள் அமையக்கூடியது. கன்னிக்கு ரொம்ப நாளாக பிரச்சனை இருந்தது, நல்ல வழி கிடைக்க போகுது. ஸோ அடுத்த மாதம் கன்னிக்கு ஒரு பெரிய பலன்கள் காத்திருக்கு. அதே நேரத்தில் இவங்க துலாம், கடகம், மகரம் இந்த 3 ராசியை எதிர்பார்த்தது இருக்காது, குழப்பங்கள் ஏற்படும். கடகத்துக்கு பிள்ளைகள், வழிகள், விரைகள், ஸ்தானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் துலாத்துக்கு உடல் உபாதைகள் அதெல்லாம் நிறைய ஏற்படும், உடல்களில் பிரச்சனைகள் ஏற்படும். மகரத்துக்கு எல்லாமே இருக்கும், எதுவும் இல்லாத மாதிரியா இருக்கும். மனசில் குழப்பங்கள், சஞ்சனங்கள், தூக்கம் இருக்காது, ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வழிகள் இருக்கும். ஆனால் போவதுக்கான வழி. ஆனால் இந்த 3 ராசியிலும் மற்ற ராசிகள் நடுத்தரமாக இருக்குது, மீதியெல்லாம் இருக்கும். சிம்மம், கன்னிக்கு வலுவாக இருக்குது, அரசியல் காலமும் நல்லாயிருக்கும். ஓகே சார், அடுத்ததாக இப்போ இந்த அம்மன் கோவில்கள்லாம் முளைப்பாரி வைத்து வழிபடுவாங்க இல்லையா சார்? இந்த முளைப்பாரியினுடைய தாத்பரியங்கள் என்ன சார்? அதே மாதிரி முளைப்பாரி வைத்து வழிபடுவதற்கான காரணம் என்ன சார்? முளைப்பாரி, இந்த முளைப்பாரி என்றது ஒரு முக்கியமான ஒரு பண்டிகையில் சேர்க்கக்கூடியது. ஏன்னா ஆடி மாதத்தில் இந்த முளைப்பாரி, அதை வீட்டில் இருக்க பெண்கள் தன்னுடைய புருஷனோடு இருக்கக்கூடிய இடங்களோட வழியில் நிலங்கள் நல்ல விளையணும், விளைந்து அதுக்கான வழிமுறைகள் வரணுப்போ எந்த விளைச்சல் வருதோ அதை முளைப்பாரியாக வச்சு ஒரு வழியாக பண்ணி இந்த 5 வாரம் ஆடி மாதம் இல்லை 4 வாரம் எப்படி வருதோ அதுக்கான வழிமுறைகள் பண்ணி அந்த வழிமுறைகள் மூலிமா அதை எடுத்துன்னு போயிட்டு முளைகள் வைக்கிறதுக்கு முன்னாடி இதை ஒவ்வொரு இடத்துலையும் நட்டுட்டு அதுக்கப்புறமா இவங்களோட முளை போடுறது தான் இந்த முளைப்பாரி. முளைப்பாரின்றது முளைன்றது விரை, பாரின்றது இடம். ஸோ இது ரெண்டுத்தையும் வழி பண்ணிட்டு தான் முளைப்பாரின்னு சொல்லி அதுக்கு வச்சுருக்காங்க. அந்த முளைப்பாரி வளர வளர ஸோ இவங்களோட இளமும் வழியும் வளரும். அது இல்லாமல் அந்த விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரியா இது நல்ல பெரிய அமோகமான விளைச்சல் வரணும், மகமாக நல்லா வளரணுன்றனால பெண்கள் தன்னோட கையில் ஏந்தியோ இல்லை தலையில் வச்சியோ இறைவனை வேண்டி, அது பர்டிகுலராக அம்மன், அதுவும் கருமாரி அம்மன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இறைவனை வேண்டி செயல் பண்ணி அம்பாளுக்கு அது வழியாக செலுத்துகிறப்போ அந்த பலம், மனதோட பலத்தில் அந்த விவசாயி எந்த காரணம் கூட அது கெட்டு போகாமல், எவ்வளோ பெரிய மழை பெய்ந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அடிச்சுன்னு போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு பலத்தை எடுத்து செய்கிறது தான் இந்த முளைப்பாரியோட வழிபாடு. இது ஒரு திருவிழாவே கொண்டாடுவாங்க. சில மாநிலங்களில் பார்த்திங்கன்னா இது திருவிழாவே கொண்டாடுவாங்க. மதுரை, தேனி, கம்பம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு திருவிழா போலே கொண்டாடி அம்பாளுக்கு செலுத்தி இந்த முளையோட வழியை எடுத்து போய் அங்கங்கே நட்டு செயல் பண்ணி அப்புறம் இவங்களோட எது பண்ணணுமோ விவசாயத்துக்கு அதுக்கான வழி பண்ணுவாங்க. இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு வழியை இருக்குன்றதை சொல்கிறாங்க. ஓகே சார், இப்போ அடுத்து இன்னும் கொஞ்ச நாளில் நவராத்திரி தொடங்க போகுது சார். ஸோ அந்த நவராத்திரியினுடைய சிறப்புகள் என்ன, அதே மாதிரி வழிபடும் முறை என்ன சார்? நம்ம நவராத்திரி வந்துச்சு. இந்த நவராத்திரி வந்தாவே புரட்டாசி மாதம் தான். இந்த புரட்டாசி மாதம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு நாளுக்குடையது. அது புரட்டாசி வந்துட்டாவே எல்லாமே பெருமாளுக்கு வழிபாடு பண்ணக்கூடிய நாளாக இருக்கும், இந்த பெருமாளுக்கு செயல் பண்ணக்கூடியது. அது இல்லாமல் இந்த புரட்டாசின்றது நமக்கு பார்த்தீங்கன்னா இறை வழியில் இந்த 10 நாள் அம்பாளுக்கு ஒரு தனியான வழியாக இருக்கும். அதுதான் இது பண்ணுவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சரஸ்வதி பூஜை வரும், நமக்கு ஆயுதா பூஜை வரும். இந்த ஆயுதா பூஜைலாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா மனுஷனோட வீடை சுத்தம் பண்ணவும், அந்த வீட்டோட நிலைமையில் இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி வழி பண்ணி நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு தொழில், அந்த தொழிலுக்கு வழியாக ஒரு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு நிலைமையாக அதுக்கான ஆயுதங்களை எதுதான் நம்ம இதை ஆயுதமாக யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆயுதங்களுக்கு வழி பண்ணி அதுக்குள்ள ஒரு பூஜை. வீட்டில் இருக்கிற உணவுப் பொருட்களுக்கு படிக்கிற பசங்களுக்கும் அந்த சரஸ்வதி அன்னைக்கு அந்த சரஸ்வதி நாளில் நாட்களை எழுதுவாங்க.
ஸோ வந்து வளரக்கூடிய குழந்தைகள், ஸ்கூல் போய் படிக்க சேரக்கூடிய குழந்தைகள் நாக்கில் எழுதி அதுக்கான வழிபாடாங்க. வெள்ளி ஊசிலையோ இல்லை வெள்ளி இதுலேயோ இல்லைன்னா கரும்பலகையாக இருக்கக்கூடிய அந்த இதுலேயோ அந்த நாக்கில் எழுதக்கூட, அப்போ அந்த படிப்பு நல்லாயிருக்கும், சரஸ்வதி நல்லா கூடுவா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் செய்யதான் இந்த தசரா. அது ஏன் அதை செய்கிறாங்கன்னா, இந்த மழைகள் அதிகமாக இருக்கும். இந்த மழைகள் அதிகமாக சொல்ல வெயில் வந்து குறையக்கூடிய தன்மைகள் ஏற்படுறப்போ உடல் உஷ்ணங்கள் ஏற்படும். இந்த உடல் உஷ்ணங்கள் ஏறினால நோய்கள் சிலது வரும். அதாவது காஸ்மிக் எனர்ஜியோட லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த கெட்ட எனர்ஜிகள் வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் பரவக்கூடிய தன்மைகள் ஏற்பட்டுரும். அது மூலிமா நோய்களும் உடல் உபாதைகளோ இல்லை மனசு வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கிறதோ, ஒரு சரியில்லாத தூக்கங்கள் வராமல் இருக்கிறதோ இந்த ஒரு மாதம். அதனால்தான் எல்லாத்தையும் புரட்டி விடக்கூடிய நிலையாக இருக்கிறது தான் இந்த புரட்டாசி. ஸோ எல்லாத்தையும் புரட்டி விடக்கூடிய நிலைமையாக இருக்கக்கூடிய நிலையை வீடு புழுக்க சுத்தம் பண்ணி வழி பண்ணி எல்லாம் இருக்க சொல்ல அந்த நெகட்டிவ் ரேஸ் போயிடுது. அந்த நெகட்டிவ் ரேஸை சுத்தமாக்குறது தான் வீடே சுத்தமாக்குறது, வாகனத்தை சுத்தமாக்குறது, எல்லாத்தையும் வழிமுறையை சுத்தமாக்குறது எல்லாமே ஆதி காலத்தில் இது ஒரு வழிமுறையாக வச்சாங்க. அந்த வழிமுறை தான் இன்றைக்கும் பின்பற்றாங்க. அது இல்லாமல் இந்த 10 நாள் எல்லாரும் வந்து நிறைய பேர் இந்த 10 நாள் வந்து நிறைய பேர் வந்து விரதம் இருப்பாங்க. அப்படி அந்த விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனா கூட அஷ்டமி, நவமி, தசமி இந்த 3 நாளில் விரதம் இருக்கிறது இன்னும் நல்லது. இந்த 3 நாள் அஷ்டமியில் தான் இந்த பொங்கி எழும்பக்கூடிய சக்தி உருவாகுதுன்னு சொல்கிறாங்க இறைவனுக்கு. ஸோ அந்த இறைவனுக்கு அந்த பொங்கி எழும்பக்கூடிய சக்தி அம்பாளுக்கு. ஸோ அதுக்கான வழிமுறைகள் இருக்குது. அதனால அந்த அஷ்டமி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்தாங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள், வயிறு சூடு தன்மைகள், அந்த வெயில் குறைய நேரத்தில்னா அதிகமான சூடு தன்மைகள் நமக்கு ஏற்பட்டுரும் வயிற்றில். அப்போ ஏற்பட சொல்ல உடல் உபாதைகள் ஏற்படும். இந்த உடல் உபாதைகள் ஏற்பட சொல்ல ப்ரீத்திங் ட்ரபுள், வீசிங் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இதெல்லாம் அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுகிற நிலைமை இருக்குது. இந்த பிரச்சனையை குறைக்கிறதுக்கான வழிகள், செயல்பாட்டில் குறைக்கிறதுக்கான வழிகளை நம்ம செய்யறதுக்கு தான் இந்த விரதங்கள். இந்த விரதங்கள் இருக்க சொல்ல உடல் ஆர்கன்ஸ்லாம் வலுப்படும். அதாவது எல்லா ஆர்கனுக்குமே அதாவது தன்னோட நிலையை வந்து குறைச்சிக்கும். அரைக்கக்கூடிய தன்மைகள் குறைச்சி தன்மையை அழைக்க சொல்ல கெட்டது வயிற்றில் இருக்கக்கூடியதாக வெளியேறக்கூடிய தன்மையாகிடும். அந்த மாதிரி நிலைமை இருந்தால்தான் இந்த விரதங்கள் இருக்காங்க. அது இல்லாமல் அம்பாள் ஒரு கெட்டதை ஒழித்து நிலைநாட்டி இருக்கக்கூடியது தான் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய தசரா இதில் பண்ணுறது. அதனால் நமக்கு வந்து தசரா இது பண்ணுறது. இந்த தசரா பண்ணுறதுனால பெரிய பலன்கள் நமக்கு காத்திருக்கு. அது இல்லாமல் நீங்கள் வந்து இந்த 3 நாளையும் விரதம் இருந்து வழி பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அஷ்டமியில் மட்டும் விரதம் இருந்தீங்கன்னா இன்னும் ஒரு பெரிய பலன் அவங்களுக்கு காத்திருக்கு. இந்த புரட்டாசி மாதமே அருமையான ஒரு வழி. அதுவும் வந்து நமக்கு தசரா நமக்கு வந்து செயல் பண்ணக்கூடிய பூஜைகளில் முதன்மையாக நிற்கக்கூடியது தான் இந்த தசரா பூஜைன்றதை சொல்கிறேன். ஓகே சார், நம்ம இப்போ நிகழ்ச்சியோட இறுதிக்கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க சார். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். வணக்கம். வேந்த டிவி நேயர்களும் கொரோனா குறைசில் இன்னும் நிறைய சொல்வார். வணக்கம். மீண்டும் மற்றொரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வினோதினி.